கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்துல இருக்கிற நம்பியூர்ல இரு சக்கர வாகனத்துல பெட்டியில வச்சிருந்த 1,00,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்துல உள்ள நம்பியூர் பொன்னே கவுண்டன் புதூர் கிழக்கு தோட்டத்தை சேர்ந்தவர் சுப்பிரமணி அப்படிங்கிற விவசாயி. தன்னோட தோட்டத்துல ஆழ்துளை கிணறு அமைச்சிருக்கிறதால அதுக்கு மின் மோட்டார் பொருத்த முடிவு செஞ்சு மோட்டார் வாங்க நம்பியூர் வங்கியில தன்னோட கணக்குல உள்ள 2,00,000 ரூபாய் பணத்தை ஒரு மஞ்சள் பையில போட்டு தன்னோட இரு சக்கர வாகனத்துல உள்ள பெட்டியில வச்சுக்கிட்டு மின் மோட்டார் விற்பனை கடைக்கு போயிருக்காரு. மின் மோட்டாருக்கு 1,00,000 கொடுத்துட்டு மீதம் இருக்கிற 1,00,000 ரூபாய திரும்பவும் மஞ்சள் பையில போட்டு தன்னோட இரு சக்கர வாகன பெட்டியில வச்சுட்டு பக்கத்துல இருக்கிற எலக்ட்ரிக்கல் கடையில நண்பரை பார்த்துட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது இரு சக்கர வாகனத்துல உள்ள பெட்டி உடைந்த நிலையில உள்ள இருந்த மஞ்சள் பையோட பணமும் இல்லாம போனதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. அதை தொடர்ந்து நம்பியூர் காவல்துறையினருக்கு புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து நம்பியூர் காவல்துறையினர் அருகில உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செஞ்சாங்க. அதுல சுப்பிரமணி வாகனம் நிறுத்துற இடத்துல வாலிபர் ஒருவர் தன்னோட கையில வச்சிருக்கிற கம்பியால இருசக்கர வாகனத்துல உள்ள பெட்டியை உடைக்கிறது, அதுல இருந்த மஞ்சள் பையை எடுத்து கையில வச்சுட்டு தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனத்துல வந்து காத்திருக்கிற இன்னொருத்தரோட தப்பிச்சு போற காட்சிகள் பதிவாகி இருக்கு. இந்த பதிவை கைப்பற்றி நம்பியூர் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு பதிவுல உள்ள வாலிபரை தீவிரமா தேடிட்டு வராங்க. ஆனந்தராஜை இந்த நேரத்தில் நான் பாராட்டணும். எனக்கு ஒரே தலைவிதான் என்ற சொன்ன விந்தியாவை நான் பாராட்டி தான் ஆகணும். அந்த தைரியம் எனக்கு இல்லை. அதுதான் நான் செஞ்ச தப்பு. அவங்க 2 பேருக்கு இருந்த தைரியம் எனக்கு இல்லை.